மூண்டது சண்டை. முக்கிய தளபதியை போட்டு தள்ளிய இந்திய ராணுவம். பந்திபோராவில் நடைபெற்ற என்கவுண்டரில் லஷ்கர் இயக்கத்தின் முன்னணி தளபதி அல்தாஃப் லல்லி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்க்க போறோம். அமித்ஷாவுடைய தரமான சம்பவம் ஒண்ணு பாகிஸ்தானுக்கு எதிராக நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன என்றும் பார்க்க போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி பயங்கரவாதிகளுடைய வீடுகள் தரைமட்டம் ஆகியிருக்கிறது. என்ன நடந்தது, எப்படி பயங்கரவாதிகள் வீடுகள் எல்லாம் தரைமட்டம் ஆச்சு, எல்லா விவரத்தையும் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தி புலப்படும். இதுவே இஸ்ரேல் அமாஸ் போர். இஸ்ரேலானது அமாஸ் தீவிரவாதிகளை தான் கொன்று கொண்டு இருந்தது. அங்க ஏகப்பட்ட பேர் பொதுமக்களும் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு அமாஸுக்கு ஆதரவாக தமிழகத்துல நிறைய பேரும் பேரணி நடத்தினார்கள், அஞ்சலி செலுத்தினார்கள், மெழுகுவத்தி ஏந்தினார்கள், இஸ்ரேலுக்கு கண்டனத்தை பதிவு செய்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். ஆனா தமிழக அரசியல் களத்துல 28 பேர் உயிரிழந்ததுக்கு யாராவது நினைவஞ்சலி செலுத்தினாங்களா? இல்ல நினைவஞ்சலி செலுத்துவதற்கு தான் தமிழக அரசாங்கமானது அனுமதி அளித்திருக்கிறதா? உயிரிழந்தவை 28 பேர்ல 27 பேர் இந்துக்கள் என்பதனால தானே இந்த கள்ள மௌனம். இறந்து போன ஒரு இஸ்லாமியரை பேசுகின்ற அளவுக்கு கூட 28 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். நாட்டுக்காக ஒரு கப்பற்படை தளபதி அவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா இத்தனையும் மறந்துவிட்ட இந்த தமிழ் சமூகத்தை என்ன சொல்றது? ஒரு பொது இடத்துல நினைவஞ்சலி செலுத்தலாம், ஒரு அமைதி பேரணி போலாம், தீவிரவாதத்துக்கு தமிழகம் ஆதரவில்லை என்பதை இந்தியாவுக்கு உணர்த்தலாம். சோ பயங்கரவாதிகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காக வன்முறையை கையில் எடுத்தாலும் சரி, தமிழகம் ஆதரவில்லை அப்படின்னு இந்தியாவுடனும் இந்திய ராணுவத்துடனும் நாங்க இருக்கிறோம், எங்க மக்களை தான் நீங்க கொன்று இருக்கிறீங்க, ஏதும் அறியாதவர்களை தான் கொன்று இருக்கிறீங்க, சோ கொன்றதுக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் என்று எந்த அரசியல் கட்சியாவது போராட்டம் போனோம், இல்ல ஊர்வலம் போனோம், மெழுகுவத்தி ஏந்தணும், ஏதாவது செஞ்சாங்களா? அப்போ இறக்கின்றவன் யார் என்பதை பார்த்துத்தானே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் அரசியல் தலைவர்களும் பொங்குகின்றார்கள். அப்போ இந்துக்கள் அனாதைகளா? அவங்க இறந்தா எந்த நாயும் கண்டுக்காதா அப்படின்ற கேள்வி சமூக வலைத்தளத்துல நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த பாகுபாடு ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது பல அரசியல் கட்சி தலைவர்களும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த தாக்குதல்ல மதமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்துக்கள் காயமடைகின்ற போதும் சரி, இந்துக்கள் படுகொலை செய்கின்ற போதும் சரி, இந்துக்கள் உயிர் தப்பித்து பிழைத்து ஓடி வருகின்ற போதும் சரி, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே மதம் எங்கே இருக்கிறது? அதனால பாஜக மதமாக சாதியாக இந்த படுகொலையை சித்தரிக்க பார்க்கிறது. நாங்க தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கின்றோம், ஆனால் ஒருபோதும் பிரிவினைவாத அரசியலுக்கு ஆதரவாக இல்லை, அங்கே மதத்துக்கு இடமே இல்லை அந்த தாக்குதல் தொடுக்கின்ற பொழுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படி பேசுவதன் காரணமாக யாரையோ காப்பாற்ற பார்க்கின்றார்கள். ஏன்னா வந்த பயங்கரவாதிக்கு மத அஜெண்டா இருக்கிறது. அவன் மத வெறியுடன் தான் வந்திருக்கிறான், மத பிரச்சனைய கலப்பத்தான் வந்திருக்கிறான். தீவிரவாதியினுடைய நோக்கத்தை நாம் எல்லாம் பேசுகின்ற பொழுது காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுடைய விஷயத்தை பற்றி பேசி பயங்கரவாதிகளை புனிதனாக இல்ல சுதந்திர போராட்ட வீரராக மாற்றுகின்ற மாண்பு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. வந்த பயங்கரவாதி மதத்தை பத்தி கேட்டானா இல்லையா? இல்ல குர்ஆனுடைய கலிமாவை சொல்ல சொன்னானா இல்லையா? அதற்கு பிறகு சுட்டானா இல்லையா? அப்ப அந்த பயங்கரவாதிக்கு மதம் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கா இல்லையா? ஏன் மதம் இல்லை என்று தெரிந்த பிறகு அவன் சுட்டானா இல்லையா? அப்ப பயங்கரவாதி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை மத அடிப்படையில தானே கொன்றான். எப்போதுமே காஷ்மீர்ல பழிவாங்கப்படுவர்களா இருந்தாலும் சரி, சுட்டு படுகொலை செய்கின்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருக்காங்க? இந்துக்களாகத்தான் இருக்கின்றார்கள். இயல்பாக இன்றைக்கு மதத்தை பற்றி கேட்டுட்டான், குர்ஆன் வாசகங்களை சொல்லிட்டான், அதனால மத ரீதியாக அங்க தாக்குதல் தொடுத்தது என்று நாம இன்னைக்கு பேசியிருக்கோம். ஆனா நாமெல்லாம் அமர்நாத் கோயிலுக்கு போகின்ற தருணத்துல எத்தனையோ தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் எல்லாம் எதை அடிப்படையாக வைத்து நடந்தது? மொத்த தீவிரவாதியும் மத ரீதியாக அங்க இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அதனால அவன் மத வெறி கொண்டு அலைகின்றான். இப்படி மத வெறி கொண்டு அலைகின்ற அந்த பயங்கரவாதிகளை
மத தீவிரவாதிகள், மத பயங்கரவாதிகள் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு இஸ்லாமியர்களா இருந்தாலும் ஆதரவு தெரிவிக்க கூடாது, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் ஆதரவு தெரிவிக்க கூடாது, அதே மாதிரி இந்துக்களா இருந்தாலும் ஆதரவு தெரிவிக்க கூடாது. பயங்கரவாதி நமக்குள்ளே பிளவை ஏற்படுத்தும் விதமாக பெரும்பான்மை இந்துக்களை குறிவைத்தே கொள்ளுகின்றான். பெரும்பான்மை பொங்கி எழுந்தால் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இருக்காது. அப்போ பெரும்பான்மை சிறுபான்மை இந்தியாவில் சண்டையிட்டுக் கொள்ளும். ஒரு கலவர பூமியாக இந்தியாவை மாற்றலாம் என்பதற்காகத்தான் மத ரீதியாக பயங்கரவாதி அணுகுகின்றான். சோ இங்க மத அடிப்படையில் தாக்குதல் நடந்திருப்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நாம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு மதம் என்ன பிரிந்தது போதும் அப்படின்னு பாட்டு பாடின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் என்ன சொல்லணும்? ஒய்வேசி சொன்னாரே அது போன்று, குலாம் நபி ஆசாத்து சொல்ற அது போன்று நம்ம எல்லாம் சொல்லணும். ஆமாம், மதத்தின் அடிப்படையில தான் தாக்குதல் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட நமக்கு இல்லை. சோ அதனால மத அடிப்படைவாதை கொண்ட பயங்கரவாதிகளை பதம் பார்க்கும் விதமாக இந்திய ராணுவமானது காஷ்மீருடைய வடக்கு பகுதியில் இறங்குச்சு. அப்படி வடக்கு பகுதியில் பந்திப்பூர் பகுதியில் தேடுதல் வேட்டையில இறங்குகின்ற பொழுதுதான் அஸ்ரப் லல்லி அப்படின்ற லக்சரி தொய்பானுடைய சிறப்பு தளபதியை போட்டு தள்ளி இருக்கிறாங்க. எப்போது தாக்குதலை தொடுத்தாங்களோ பயங்கரவாதிகள், அன்றையிலிருந்து காஷ்மீர் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இந்திய ராணுவமானது தேடுதல் வேட்டையை தொடங்கிவிட்டது. பயங்கரவாதிகளுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எந்த தருணத்திலும் சரி இந்திய ராணுவத்துக்கும் பயங்கரவாதிகளுக்கும் சண்டை முடிந்ததாக சரித்திரமே இல்லை இந்த தாக்குதல் நடந்தேறிய பிறகு. அதனால இன்றைய காலையில ஒரு குகையில இந்த அஸ்ரப் லல்லி லக்சரி தொய்பாவுடைய தளபதி பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கே இந்திய ராணுவமானது தாக்குதல் தொடுத்தது. அந்த தாக்குதலில் லக்சரி தொய்பாவுடைய முக்கிய தளபதி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். அது மட்டும் கிடையாது, அந்த சண்டையில இந்திய ராணுவத்தை சார்ந்த 2 பேருக்கு காயம் பட்டிருக்கிறது. பெரிய காயம் அல்ல, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிறகு பயங்கரவாதிகள் யாரு, தாக்குதல் ஈடுபட்டவங்க யாரு அப்படின்னு இந்திய ராணுவமானது அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறது. அப்படி அடையாளம் கண்டு கொண்டது மட்டுமல்ல, அதுல 2 பேரையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். சோ 3 பேர் தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்க வீடுகளையும் அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அடையாளம் கண்டு கொண்ட பிறகு அந்த வீடுகளை வெடிகுண்டுகளை வைத்து தகர்த்து எரிந்திருக்கின்றார்கள் இந்திய ராணுவம். கடந்த காலங்களில் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஆனா கண்டுபிடிக்க முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்டிகல் 370 நீக்கின பிறகு அங்க இருக்கின்ற மக்கள் வளர்ச்சியை பார்த்திருக்காங்க, சுற்றுலா பயணிகளுடைய வருகையை பார்த்திருக்காங்க, கையில பணத்தை பார்த்திருக்காங்க, சுயமாக சம்பாதிக்க முடியும், நாமளும் தொழில் செய்யலாம் அப்படின்னு எல்லா மக்களும் உணர்ந்து கொஞ்சம் கையில காசு வந்த உடனே அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா அவற்றுக்கெல்லாம் வேட்டு வைக்கும் விதமாக இந்த பயங்கரவாதிகள் களத்துல இறங்கி துப்பாக்கி சூடு நடத்தி 28 பேரை கொன்னுட்டாங்களே. அதனால இனி பயங்கரவாதத்துக்கு காஷ்மீர்ல இடமே கிடையாது, வளர்ச்சிக்கு மட்டும்தான் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல அமைதி பேரணி போனாங்களா, மெழுகுவத்தி ஏந்தினாங்களா, அஞ்சலி செலுத்தினாங்களா அப்படின்னு கேட்டோம் இல்லையா? ஆனால் இறந்தவர்கள் இந்துவாக இருந்தாலும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அமைதி பேரணி போனாங்க, மெழுகுவத்தி ஏந்தினாங்க, அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினாங்க. இப்படி பயங்கரவாதிகள் பக்கம் பொதுமக்கள் இல்லாத காரணத்தினால்தான் பயங்கரவாதிகளுடைய வீடுகளை அடையாளம் காட்டினார்கள் ராணுவத்துக்கு. அதனால பொதுமக்கள் யாரு, பயங்கரவாதிகள் யார் என்பதை பிரித்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இந்திய ராணுவத்துக்கு கிடைத்திருக்குது. அதன் மூலமாகத்தான் வீடுகளை தரைமட்டம் ஆக்கி இருக்கின்றார்கள். இதற்கிடையில பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் அவர்கள் ஒரு பொன்மொழியை உதித்திருக்கின்றார். அது இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்கு மிகப்பெரிய வலு சேர்த்திருக்கிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வளர்க்கிறது, அதுதான் பயங்கரவாதிகளுடைய தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த தருணத்துல பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் அவர்கள் ஸ்கை நியூஸ் என்ற தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, ஒரு 30 வருஷமா பயங்கரவாதிகளுக்கான தாயகமாகத்தான் பாகிஸ்தான் இருக்கு. பயங்கரவாதிகளுக்கு தேவையானவற்றை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க என்ன பண்றது? ஏன்னா வளர்ந்த நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்காவும் பிரிட்டன் போன்ற நாடுகள் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள்ல தீவிரவாதத்தை வளர்த்து விடுவதற்காக பாகிஸ்தான்ல தீவிரவாதத்தை வளர்த்து அவங்கள ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சர்வதேச நாடுகளுடைய அழுத்தத்தின் காரணமாக நாங்க பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தோம்.
இன்னைக்கு அந்த பயங்கரவாதமே பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கிறது. பாகிஸ்தான் இன்னைக்கு 3 நாடாக உடையம் போல் இருக்குது பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு சரியா பெஹல்காம்ல தாக்குதல் தொடுத்த பிறகு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டு இருக்கிறார். சோ இந்தியா குற்றச்சாட்டு வைத்தது நிரூபணம் ஆயிருக்கிறது. உலக நாடுகளுடைய ஆதரவு இந்தியாவுக்கு இனிமே முழுமையா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் தீவிரவாதத்தை வளர்ப்பதற்காக எங்களுக்கு வழிவகை செய்து தந்தது அப்படின்னு சொல்லியிருந்தனால அந்த நாடுகளும் இப்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காது. ஏன்னா நாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக சோவியத் ஒன்றியத்தை எதிர்ப்பதற்காக பயங்கரவாதத்தை வளர்த்தோம். ஆப்கானிஸ்தானில் இருந்து சோவியத் ஒன்றியத்தை அகற்றுவதற்காக அன்னைக்கிலிருந்து இவனுங்க புடிச்சுக்கிட்டு நம்மளை குறை சொல்றானா, நம்ம மீது பழி போடுறானா, இனி பாகிஸ்தான் பக்கமே தலை வைத்து படுக்க கூடாது என்று அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒதுங்கி நிற்கும், நமக்கு வலு சேர்க்கும். சரி, ஏன் திடீர்னு நாங்க பயங்கரவாதத்தை வளர்த்து தான் இருக்கிறோம் 30 வருஷமா அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பெரிய நெருக்கடியை கொடுக்கிறது. இப்போது நாடானது கடல்ல தள்ளாடி கொண்டு இருக்கிறது. ஆனா பாகிஸ்தான்ல உண்மையான ஆட்சியாளர்கள் யார் என்று தெரியும். சபாஸ் ஷெரீப்போ அங்க இருக்கக்கூடிய ராணுவ மந்திரியோ கிடையாது. ஒட்டுமொத்தமாக ராணுவம் தான் பாகிஸ்தான்ல ஆட்சியை ஆளுது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்கும் மோதல் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில முழுக்க முழுக்க ராணுவத்தை கவுத்து விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தப்பிச்சுக்குவாங்க. இந்தியா தாக்குதல் தொடுத்தா அந்த பிரச்சனையை ராணுவமே பார்த்துக்கிட்டோமப்பா, நம்ம மீது எந்த பழியும் வேண்டாம் அப்படின்றதுக்காக பொறுப்புகளை ராணுவ பக்கம் தள்ளிவிடுவதனால இன்னைக்கு வெளிப்படையாக ஆமா நாங்க பயங்கரவாதத்தை தான் நாங்க வளர்த்தோம் ஒரு 30 வருஷமாக அப்படின்னு கவராஜ் அசீப் அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு. இதற்கிடையில நம்முடைய அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நாம சிந்து நதி நீருடைய ஒட்டு மொத்தத்தையும் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது என்று சொல்லிட்டு தடுத்துட்டோம். ஆனா பனி உருகி வருகிறது, தண்ணீரானது அணையில தேங்கிக்கிட்டே இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு நம்ம தண்ணியை திறந்து தான் ஆக வேண்டும், கூடுதலான தண்ணி தேக்க. அதனால பாகிஸ்தானுக்கு தண்ணியை அனுப்பாம நம்ம நாட்டுக்கு முழுமையாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு வந்து நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் PR பாட்டீலுடன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் மூவரும் ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான்காரனுடைய எண்ணம்லாம் என்ன கேட்டீங்கன்னா, எவ்வளவு தண்ணி அவங்க தேக்கி வைக்க போறாங்க? ஏன்னா அது 30, 40, 50 ஆண்டு காலமாக போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் இந்தியா பெரிய அணை எதுவும் கட்டவே இல்லை. ஏன் கட்டல அப்படின்னு பார்க்கும்போது ஐநாவுடைய ஒப்புதலின்படி அது சிந்து நதிநீர் ஒப்பந்தமானது போடப்பட்டது. அதனால ஐநா கண்டிக்குமே என்பதனால பெரிய அணையை எதுவும் இந்தியா கட்டவே இல்லை. அதுவும் மலை பிரதேசம், அங்க மண் சரிவு ஏற்படும், இல்ல மலை அதிர்வு ஏற்பட்டாலும் ஏற்படும், பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலும் ஏற்படும். அதனால அதிகமா தண்ணி தேக்கவே கூடாது அப்படின்றதுனால பெரிய அணையை கட்டவே இல்லை. அதனால பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் எப்படி அதனால தண்ணி திறந்துதான் விட போறான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா தண்ணியை திறக்க கூடாது, நம்ம மொத்த தண்ணியும் இந்தியா பக்கமே வந்து திருப்பணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து நம்முடைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடத்துல ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் இடத்திலும் அமித்ஷா அவர்கள் போன் பண்ணி பேசியிருக்கின்றார். ஏப்பா பாகிஸ்தான்காரனுக்கு அத்தனை பேருக்கு நாங்க 28ஆம் தேதி வரைக்கும் தான் விசாவை நீட்டிச்சிருக்கிறோம், 29ஆம் தேதிக்குள்ள எல்லாரும் வெளியேறணும், பாத்துக்கங்க 2-3 நாள் தான் இருக்குது, முதல்ல அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க எப்படி வெளியேறுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால சிந்து நதி நீரானது ஒரு சொட்டு கூட இனிமே வந்து பாகிஸ்தான் பக்கம் போகாது, அதற்கான வழி காண வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ ராணுவமானது பயங்கரவாதிகளை வேட்டையாடி கொண்டிருக்கின்ற இதே தருணத்துல நம்ம ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீர் போயிட்டு அங்கு பாதிப்படைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார். நம்முடைய முப்படை தளபதியும் உபேந்திர திரிவேதி அவர்களும் அங்கே சென்று இருக்கின்றார்கள். ஸோ இத்தனைக்கும் லக்ஸரி தொய்பா வந்து ஐயோ நாங்களாம் இதை செய்யவே இல்லை என்று அழுதுகிட்டு வீடியோ வெளியிட்டாரு அபிசைது லக்ஸரி தொய்பானுடைய தலைவர். நீங்க செஞ்சீங்களா செய்யலையா என்ற விஷயமா எங்களுக்கு தெரியும் ஐயா, இந்திய ராணுவமானது உஷ்ணமாகி போய்விட்டது, இனி அவங்க இருந்து தப்பிக்க முடியாததுக்காக அழுது புலம்புறீங்க, ஆனா நிச்சயமா உங்களை போட்டு தள்ளாம விட மாட்டோம் அப்படின்னு களத்துல இறங்கினதுனால இன்னைக்கு லக்ஸரி தொய்பாவுடைய முக்கிய தளபதியை போட்டு தள்ளி இருக்கிறாங்க. மொத்தத்துல இந்தியா சண்டையில களம் இறங்கியாச்சு. பாகிஸ்தான் எப்படி தடுக்க போகுதுன்னு தெரியல. முதற்கட்டமாக நேற்று இரவு முழுவதும் LOCக்கு அருகாமையில இந்திய ராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் தொடுத்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் 6 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல். ஆனா இந்திய ராணுவத்தின் தரப்பில் இருந்து எல்லை தாண்டி தாக்குதல்ல இந்திய ராணுவத்தில் யாரும் காயமடையல அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
மொத்தத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருந்தால் இந்தியர்கள் கை கட்டின்னு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இந்திய ராணுவமானது பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போடுதோ இல்லையோ, நிச்சயமாக இந்தியர்கள் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தானை காலி பண்ணுவாங்க அப்படின்ற மனநிலை தான் இருக்கிறது. மொத்தமாக இந்தியர்களுடைய மனநிலை என்ன நினைப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய போரை தொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தாச்சு. ஏன்னா பயங்கரவாதத்தை நாங்களே வளர்க்குறோம் தான் அப்படின்னு ஒத்துக்கொண்ட பிறகு அந்த நாட்டை விட்டு வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. மோடி அவர்கள் என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்க போறாரு, பாகிஸ்தானுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறாருன்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.